Audio Jungle. Hi, hello and welcome to Sumi Aari Blouse. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா இந்த அழகான flower blouse design தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First வந்து நம்ம back neck work பண்ணலாம். 3 லைன் வந்து ஜரி outline போட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து blouse ஸ்டார்ட் பண்ணும்போது 3 லைன் ஜரி outline போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஸ்டிச்சிங்க்கு ஈஸியா இருக்கும்ங்கிறதுக்காக நம்ம வந்து 3 லைன் ஜரி outline போட்டுட்டு பார்க்கலாம். நம்ம வந்து 3 லைன் ஜரி outline கொடுத்து முடிச்சிட்டோம். இனி வந்து beads outline கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 mm bead ஒரு 4 mm beadனு ஆல்டர்னேட்டிவா எடுத்துருக்கிறேன். இந்த neck line வந்து நான் சிம்பிளா தான் பண்ண போறேன். அதனால வேற எந்த லைன்ஸும் வராது. இந்த 3 லைன் ஜரி அவுட்லைனும் இந்த பீட்ஸும் மட்டும் தான். ஒரு 4 mm ஒரு 2 mm ஒரு 4 mm 2 mm அந்த மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பீட்ஸ் எப்பவுமே ஸ்டிட்ச் பண்ணும்போது இந்த நீடில வச்சு பீட்ஸை வந்து டைட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணணும். அப்பதான் ஸ்டிஃபா நல்லா இருக்கும். neck லைனுக்கு நம்ம வந்து beads outline கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃப்ளவர்க்கெல்லாம் நான் 2 லேயர் ஜரி outline கொடுத்துருக்கிறேன். காப்பர் ஜரியில கொடுத்துருக்கிறேன். இனி வந்து ஃப்ளாஸ்க்கு வந்து ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் வந்து பீட்ஸ் நீடில் எடுத்துருக்கிறேன். கட் பீட் எடுத்துருக்கிறேன் ப்ரௌன் கலர். இது வந்து காப்பர் கலர் ஜரிங்கிறதுனால நான் வந்து அதுக்கு மேட்ச் ஆகுறாப்புல கட் பீட் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளவரோட அந்த பெட்டல் சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. எதனால நம்ம சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் ஈவனாக கரெக்டாக அந்த பெட்டலை வந்து நம்ம ஃபில் பண்ணி ஃபினிஷிங் கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணுறோம். கேப் எதுவும் வராமல் நம்ம நீட்டாக ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 டைப்பில் வந்து ஃப்ளார் வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் ஃப்ளாருக்கு வந்து வெளியில் வந்து கட் பீடால் ஃபில்லிங்கும் நடு சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுத்துட்டு செகண்ட் டைப் ஃப்ளார் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ளாருக்கு வந்து வெளியில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் உள்ள கட் பீடால் ஃபில்லிங்கும் கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த சாரியோட கலர் வந்து பர்பிள் கலர். அதனால் நான் வந்து பர்பிள் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்ருக்குறேன். இந்த ஃப்ளாருக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறதுக்கு 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் எடுத்துருக்கிறேன். சாதா எம்ப்ராய்டரி நீடில் நம்பர் 5 எடுத்துருக்கிறேன். இந்த 5 நம்பர் நீடிலில் தான் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பேக் நெக் ஃபுல்லாகவே ஃபில்லிங் கொடுத்து முடிச்சிட்டோம். இதில் வந்து அங்கங்கே கட் பீட் ரேண்டமாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அது பிளெயினாக இருக்கிறதுனால இனி வந்து ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 லைன் வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். அப்புறம் எல்லா ஃப்ளார்ஸ்க்கும் அவுட்லைன் கொடுத்து எடுத்துருக்கிறேன். இங்கேயுமே நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து அவுட்லைன் கொடுத்து எடுத்துருக்குறோம். நம்ம வந்து பேக் நெக்குக்கு கொடுத்த மாதிரியே இங்கேயும் பீட்ஸால் ஒரு லைன் 2 mm 4 mmனு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் அதே காம்பினேஷனில் ஃப்ளாஸும் ஃபில் பண்ணியிருக்கிறேன். அதாவது 2 டைப் ஆஃப் ஃப்ளாஸில் வந்து உள்ள ஃப்ரெஞ்ச் நாட், இந்த மாதிரி டைப்புக்கு வந்து உள்ள ஃப்ரெஞ்ச் நாட்டும் வெளியில் கட் பீடும், இந்த மாதிரி ரவுண்ட் ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே உள்ளே வந்து கட் பீடில் ஃபில்லிங் கொடுத்துட்டு வெளியில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஃபில்லிங் கொடுத்துருக்குறேன். சென்டரில் அங்கங்கே ரேண்டமாக கட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இனி வந்து இந்த ஸ்லீவோட சென்டரில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வர மாதிரி லைன்ஸ் போட்டு அந்த லைன்ஸுக்கு மேலே வந்து நம்ம கட் பீடால் லைன்ஸ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒரு லைனில் வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பீட் ஒரு லைன், அதுக்கப்புறம் கட் பீடும் செயின் ஸ்டிச்சும் கட் பீடும் 2 mm பீடும் இந்த மாதிரி லைனாக கொடுத்துருக்குறேன். ஃபுல்லாகவே 2 ஹேண்ட்ஸுமே இப்படி தான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.